வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மனதை தொடும் ஒரு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். சிம்பா அப்படின்னு ஒரு புலிக்குட்டியோட பயணத்தை தான் இப்போ நாம அலச போறோம். இது சும்மா ஒரு சாதாரண விலங்கு கதை இல்லைங்க. நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா சொல்லி கொடுக்கிற ஒரு விளக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு புலிக்கு உண்மையான அடையாளம் எது? வெளிய கம்பீரமா தெரியற அந்த கருப்பு நிற வரிகளா, இல்ல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வெளிப்படுற அந்த உள்ளத்தின் வீரமா? இந்த முக்கியமான கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு சிம்பாவோட பயணத்துல நம்ம தேட போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். வரிகள் இல்லாத புலி. இப்போ இங்க காட்டியிருக்கிறத பாருங்க. ஒரு பக்கம் காட்டுல இருக்கிற மத்த புலிகளுக்கெல்லாம் ரொம்ப கம்பீரமான கருப்பு வரிகள் இருக்கு. ஆனா வலது பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிம்பா ஒரு வரி கூட இல்லாம வெறும் மஞ்சள் நிறத்துல ஒரு வெற்று கேன்வாஸ் மாதிரி இருக்கான் பாருங்க. மத்த எல்லாரையும் விட நாம மட்டும் வித்தியாசமா இருக்கோமே, நமக்கு மட்டும் ஒரு குறை இருக்கேன்னு நினைக்கும்போது சிம்பாக்கு எவ்ளோ மனக்கஷ்டம் இருந்திருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த வித்தியாசம் சிம்பாவை ரொம்பவே பாதிச்சுது. சுத்தி இருக்கிற மத்த விலங்குகள் எல்லாம் சிம்பாவை பார்த்து என்ன சொல்லுச்சு தெரியுமா? அட போப்பா, நீ புலியே இல்ல, வெறும் பெரிய பூனை அப்படின்னு ரொம்ப மோசமா கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார்த்தைகள் சிம்பாவோட மனசுல எவ்ளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கோம் இல்லையா? அடுத்தது பகுதி 2, அங்கீகாரத்திற்கான போராட்டம். மத்தவங்க பண்ற கேலிய தாங்க முடியாத சிம்பா எப்படியாவது தம் மேல வரிகளை உருவாக்கிக்கணும்னு ரொம்ப துடிக்கிறான். இங்க நடக்கிறத கொஞ்சம் கவனிங்க. முதல்ல சேத்துல புரண்டு பாக்குறான். அதுக்கப்புறம் தன் உடம்பு முழுக்க கரிய பூசி வரிகள் மாதிரி வரைஞ்சி பாக்குறான். ஆனா என்ன பிரயோஜனம்? கொஞ்சமா தண்ணி பட்ட உடனே அந்த பொய் தோற்றம் அப்படியே அழிஞ்சு போயிடுது. மத்தவங்களுக்காக நாம போட்டுக்கிற வெளிப்புற வேஷங்கள் எல்லாமே சின்ன மழையில கூட கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இப்போ கதையோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். பகுதி 3, முதலை நதியிலிருந்து மீட்பு. இங்க காட்டியிருக்கிற டைம் லைனை பாருங்க. நிகழ்வுகள் எவ்ளோ வேகமா நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். 0 வினாடியில ஒரு சின்ன குரங்கு குட்டி தவறி ஆத்துல விழுது. கரெக்டா 10வது வினாடியில நல்ல பசியில இருக்கிற கொடிய முதலைகள் அந்த சின்ன குட்டிய நெருங்கிடுச்சு. 15வது வினாடி தன்னை எல்லாரும் வெறும் பூனை அப்படின்னு கேலி பண்ணாங்களேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சிம்பா தடால நாத்துல குதிக்கிறான். அடுத்த 2 நிமிஷத்துல தன் உயிரையே பணயம் வச்சு அந்த முதலைகளை எதிர்த்து போராடி அந்த குரங்கு குட்டிய காப்பாத்திடுறான். எவ்ளோ பெரிய வீரம்ல! அடுத்து பகுதி 4, வீரத்தின் உண்மையான அடையாளங்கள். சிம்பாவோட இந்த அளப்பரிய தைரியத்தை பார்த்த காட்டின் தேவதை அங்க ஒரு மேஜிக் மாதிரி தோன்றாங்க. அவங்க சிம்பாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன சொன்னாங்கன்னா, சிம்பா, வீரமும் இரக்கமும் தான் ஒரு புலியின் உண்மையான அடையாளம், உடம்புல இருக்கிற வரிகள் அல்ல. நிஜம்தானே? ஒருத்தரோட மதிப்பு அவங்க எப்படி வெளியில தெரியறாங்க அப்படிங்கறதுல இல்ல, மத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்க எப்படி உதவி செய்யறாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. இப்போ இந்த மேஜிக்க பாருங்க. தேவதை இது சொன்ன மறுகணமே சிம்பாவோட உடம்புல மாயாஜாலமா பழக்கிற அழகான கருப்பு வரிகள் தானாவே உருவாகுது. சிம்பாவோட உள்மன தைரியத்துக்கு கிடைச்சா உண்மையான பரிசு தான் இது. இவ்ளோ நாள் அவனை கேலி பண்ண விலங்குகள் எல்லாமே அவனோட வீலத்தையும் தியாகத்தையும் பார்த்து வெக்கப்பட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. உள்ளத்தோட அழகு இப்போ வெளியிலையும் கம்பீரமா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியா பகுதி 5, கதையின் நீதி. உண்மையான வீரம்னா என்ன? இங்க இருக்கிற விளக்கத்தை பாருங்க. உண்மையான வீரம் அப்படிங்கிறது ஒருத்தரோட உருவத்தை வச்சோ அவங்க போடுற உடைகளை வச்சோ மதிப்பிடப்படுறது கிடையாது. சரியான நேரத்துல சரியானதை செய்ய துணியும் செயல்கள் மூலமா வெளிப்படுற தைரியம் தான் உண்மையான வீரம். ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்கள ஒருபோது எடை போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதை ரொம்ப ஆழமா நம்ம மனசுல பதிய வைக்குது. இப்போ நாம முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்ய விரும்புறேன். நீங்க மத்தவங்கள அவங்களோட வெளிப்புற வரிகளை வச்சு எடை போடுறீங்களா, இல்ல சிம்பா மாதிரி அவங்களோட செயல்களை வச்சு மதிப்பிடுறீங்களா? இந்த கேள்விய உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. அடுத்த முறை ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களோட தோற்றத்தை தாண்டி அவங்களோட செயல்களையும் பார்க்க முயற்சி செய்வோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு அருமையான விளக்கத்துல நாம மீண்டும் சந்திப்போம்.